தமிழ்நாடு சட்டப்பேரவையின் கடைசி நாள் அமர்வு சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் கடைசி நாள் அமர்வு கூட்டம் சென்னை சட்டப்பேரவையில் நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இன்று சட்டப்பேரவையில் நடைபெற இருக்கும் நிகழ்வுகள் என்ன? கூடுதல் விவரங்கள். கற்பகம், தமிழக சட்டப்பேரவையினுடைய இறுதி நாளான இன்று முதலமைச்சருடைய பதிலுரை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றி நேற்று தினம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றிருக்கக்கூடிய நிலையில நேற்று தினம் எதிர்க்கட்சி தலைவருக்கும் முதலமைச்சருக்குமான சாரசார விவாதங்கள் நடைபெற்றிருந்தன. இந்த நிலையில நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய பதிலுரையில பல்வேறு விஷயங்களை குறிப்பிட இருக்கிறார். எனவே இன்றைய சட்டப்பேரவையில பல்வேறு முக்கிய சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய குற்ற சம்பவங்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சட்ட திருத்த மசோதா, அதே போன்று ஊரக உள்ளாட்சி அமைப்புகள்ல தனி அதிகாரிகள் 27 மாவட்டங்களுக்கு தனி அதிகாரிகள் நியமனம் தொடர்பான சட்ட மசோதா உள்ளிட்ட பல்வேறு சட்ட மசோதாக்கள் இன்று தினம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. எனவே இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய நாள் கூட்டத்தில் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் அளிப்பது என்பது குறைவாக இருந்தாலும் முதலமைச்சருடைய பதிலுரை பிரதானமாக இடம்பெறும் என்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவா.